வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தாய்மாமன் சீரியல்ல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷன் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் மஞ்சமலை, மாயாண்டி 2 குடும்பமும் ஒண்ணா சேர்ந்துருதுங்க நம்மளுடைய பூங்குடியுடைய சடங்கு சம்பிரதாயத்துக்காக. ஆனா பார்த்தீங்கன்னா அழகர் அதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஒரு விசேஷ வீடுன்னு கூட தெரியல அவருக்கு. தெரியலங்கிறத விட அவருக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அவங்க தங்கச்சி கஷ்டப்பட்டு தண்ணியை ஊற்றி அதை ஊற்றி இதை ஊற்றி எழுப்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கை பாசம் ரொம்ப ஒரு அழகாக வெளிப்படுத்துவார் நம்ம டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் பூங்கொடி பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தன்னுடைய தங்கச்சி வீட்டிலேருந்து வர்ற மச்சான் தங்கச்சி ஆகியோரை பார்த்து மாயாண்டி ரொம்ப பூரிச்சு போயிடுறாருங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்கம்மா வாங்கம்மா வாங்கன்னு சொல்லி அவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சமலை முகத்தை காமிச்சுக்கிட்டே மூஞ்சில் அடித்த மாதிரி தாங்க உட்காந்துட்டு இருப்பாரு. பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கலைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சடங்கு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செழிப்போட நல்ல ஆதரவோட அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சூழ நல்லபடியாக நடக்குதுங்க. நம்ம இவரை பார்த்தீங்கன்னா நம்ம அழகரை பார்த்தீங்கன்னா மாலை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அழகர் நான் எதுக்குப்பா போடணும் இவ காலத்தில் அதுவும் அப்படின்னு சொல்லி மூஞ்சியை காமிக்கிறாரு. பா போடுப்பா அப்படின்னு நம்ம மாயாண்டி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் தான் அப்பா பேச்சு தப்பாதவராச்சுங்களே, உடனே சரின்னு சொல்லிட்டு போட்டுடுறாருங்க. போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூங்கொடிக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. நந்தினி பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடா இது, எல்லா விசேஷமும் நடக்குது, இனி அழகர் மாமா நம்ம கையை விட்டு போனது தான் இனி நமக்கு கிடைக்கவா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி ஒரு விட்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப நம்ம இருந்துமே அவரோட இணைய முடியாம போயிடுச்சே அப்படின்னு கடவுள் செஞ்ச சூழ்ச்சியா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இன்னும் ஆறுதலா சொல்றாங்க, விடுமா, இன்னும் அழகர் தம்பிக்கு அந்த பூங்கொடி மேல ஒரு பெருசா ஒரு ஈர்ப்பு இன்னும் வரல. இந்த பூங்கொடி இருக்காலே சரியான திமிர் பிடிச்சவ, அவ அழகர் மனசுல ஒரு நாளும் இடம் பிடிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க தன்னோட மகளுக்காக. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நந்தினி மனசு விட்டுறாங்க. இனி நம்ம பூங்கொடியோட வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா இனி அழகருக்கு பூங்குடி தான், பூங்குடிக்கு அழகர் தான். நம்ம மாமாவும் அந்த கல்யாணத்தை மனசார ஏற்றுக்கிட்டாரு. இனி நம்ம விலகிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா வில்லிகளும் போலவே இவங்க அம்மாவும் ஒரு வில்லிகளாகத்தாங்க இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா நீயே விட்டு கொடுத்தா இது நம்ம மாமா வீடு, நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை, எவ்வளோ ஒருத்தி வாழ்றதுக்கு நம்ம விடுறதா அப்படின்னு சொல்லி நல்லா நந்தினியை ஏற்றி விடுறாங்க. அப்போ நந்தினி யோசிக்கிறாங்க, ஆமாம் இது என்னோட உரிமை தானே, நான் ஏன் இவளுக்கு வேண்டி விட்டு கொடுக்கணும்? எனக்கு அப்படி பார்த்தா என்னை மனசார இவளுக்கு முன்னாடியே நேசிச்சவர் அழகர் மாமா, இவளுக்காக நான் ஏன் என்னை விட்டு கொடுக்கணும்? கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தையும் நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு 3ஆவதாக ஒரு பிரிதலுக்கான போராட்டம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அழகருக்கும் அதில் விருப்பம் கிடையாது, பூங்குடிக்கும் விருப்பம் கிடையாது. ஆனால் 3ஆவதா இப்போ நந்தினியும் என்ன பண்ணுறாங்க, இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு தன்னோடக்கான ஒரு சில சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது பூங்கொடிக்கு அழகர் மேலே எந்த ஒரு விதத்துலையும் ஒரு பெர்சன்ட் கூட ஒரு காதல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுல நந்தினி கவனமாக இருக்க போகிறாங்க இனி வரக்கூடிய எபிசோட்களில் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் மஞ்சமலை தன்னோட மகள் பூங்கொடி கிட்ட சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நீ இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக கலந்துக்க கூடாது, அடுத்த நாள் நீ யாராவது உன் கூட்டாளி பொண்ணுங்க வீட்டில் போய் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோ, சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. பூங்கொடியும் அப்பா மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பூங்கொடியோட அம்மா கண்டிப்பாக அதை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய கணவர் மஞ்சமலை என்னென்ன பிளான் போடுவார் அப்படிங்கிறத தெளிவாகவே தெரிஞ்சிருக்குதுங்க. தன்னோட அண்ணனுடைய கௌரவம் குறையக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவுமே அவங்க கவனமாக இருப்பாங்க. ஆனால் மஞ்சமலை அதையும் விட கில்லாடிங்க என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ தனக்கு ஓகே கல்யாணம் தானே நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கடைசி தருணம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. கல்யாணம் நிற்கிற மாதிரி தெரியலை. அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட நெஞ்சை பிடிச்சி, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனமேடை ஏறக்கூடிய சமயத்தில் தாலி ஏறக்கூடிய கழுத்தில் என்னோட நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறாருங்க. அப்புறம் என்னங்க, நெஞ்சு வலியோட கல்யாணம் நடக்கவா போகுது, மஞ்சமலை நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அவரை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பூங்கொடிக்கோ மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷங்க, அப்பாடா நம்ம நினச்ச ஒரு கல்யாணம் நின்று போச்சு
போச்சு. நல்லா வேணும். இந்த மாயாண்டி நம்மளுடைய குடும்பத்தில எவ்வளவு அவமானங்கள ஏற்படுத்தியிருப்பாரு. இவரு என்னதான் என்னோட மாமனாரா இருந்தாலும், ஒரு காலத்திலயும் நான் அவன மாமனாரா ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா, மரியாதை குறைவா தான் இருக்கும் வீட்டுக்குள்ள. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சமலை மருத்துவமனைக்கு போறாரு. திருமணம் அவங்க நெனச்ச மாதிரியே நின்றுதுங்க. ஆனா அழகர் அதை சும்மா விட போறது கிடையாது. அது பொய்ன்னு சொல்லி நிரூபிக்க போறாரா? அதனோட அப்பாவால ஏற்படுத்தப்பட்ட, அப்பா ஆசைப்பட்ட கல்யாணத்த நடத்த முடிக்க போறாரா? அப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, தன்னுடைய அழகருடைய அம்மா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவருக்கு ஒண்ணுனா கண்டிப்பா விடமாட்டாங்க. பூங்கொடி இனி சும்மா விடமாட்டாங்க. மாமியார் மருமகள்